Good morning, everyone. Today we are going to discuss about case study. How do you completed the case study on tracking and parent system for kids traveling in school bus using the AT technology? So, what you have done so far? We have researched multiple websites across the globe Okay. to take a problem statement and design a solution for it. Okay. So, give me the brief explanation about this project. We are using children and parents and பேரண்ட்ஸ் வந்துட்டு சில்ட்ரன் வந்துட்டு எங்காச்சும் போகிறாங்களா எங்கே போய் இறங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு டேக் கொடுக்குறாங்க. அந்த டேக்ல வந்துட்டு ஸ்கூலுக்கு ஒன்று பேரண்ட்ஸ்க்கு ஒன்று மெசேஜ் வந்துட்டு அவங்க கார்டு கொடுத்துருப்பாங்க. கார்டு கொடுக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு செக் பண்ணுறாங்க, நாங்கள் ஸ்டூடெண்ட் வந்துட்டு எங்காச்சும் போகிறாங்களா அப்படின்னு, வெளியில் போயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க சார். அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மெசேஜ் வருமா, பேரண்ட்டுக்கு மெசேஜ் வருமா? பேரண்ட்ஸ்க்கு மெசேஜ் வரும். எப்போ ஸ்கூல்லேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது மெசேஜ் வந்துடும், இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி மார்னிங்லேயும் மெசேஜ் வரும். ஓகே, மார்னிங்லேயும் வீட்டுக்கு வந்துட்டு காலேஜுக்கு போயிட்டேன் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கிறது மெசேஜ் வந்துடும். அதே மாதிரி சாயந்தரம் வந்து மெசேஜ் போயிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு கிளம்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இதனால என்ன பர்பஸ்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஒன்? How, why you design this one? Safety measure, sir. Okay, how you feel this safety measure? First, we are using technologies like GSM and GPS. Okay. Using RFID tags and RFID receivers on the bus. Okay. With Wi-Fi technology. Wi-Fi technology to interface between RFID tag and RFID receiver. Okay. We have designed application using PHP, HTML and using backend MySQL database. Okay. If the RFID tag matches with the RFID receiver, it will send a signal using GPS and GSM based on their location and the RFID information to the server. And it will also send message to both parents and as well as to the administrator. Okay. Okay. Both will be receiving the message. Both will be receiving the message if they departure from the house or departure from the school. Okay. So if it is only by college bus or some other vehicles. RFID is like an ID card, sir. Okay. So the ID card will be using every student. Every student is wearing an ID card, no? In that RFID tag will be enabled. Yes. So given like an RFID tag. Okay, okay. So இதனால என்ன பர்பஸ் ஆஃப் உங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன ஃபீல் பண்றாங்க? வாட் இஸ் சரி, நம்ம குழந்தை இங்கே தான் இருக்காங்க, ஸ்கூல் இப்போ ஏதாவது ஜிடி செக் பண்ணணும்னா கூட இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த லொகேஷன்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஓகே. அதனால அவங்க பதட்டம் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிறாங்க அந்த மாதிரிலாம் கூட நம்ம இந்த RFID டேக் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. ஸோ இந்த RFIDங்கிறீங்களா, இந்த RFID வந்து இதுக்கு முன்னால் இருக்கிற எம்பத்தைஸ் பண்ணீங்களா? இதுக்கு முன்னால் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க? இதுக்கு முன்னால் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க? அதெல்லாம் வந்து ஏன் அதை விட்டு போயிட்டு இதை எடுத்துகிட்டு வரீங்கல்ல, அங்கே எதாவது ஃபெயிலியர் இருக்கா? ஆமாம் சார், இதோட டேட்டா அக்யூரேசி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்குது. ஓகே. அதாவது ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் சார், இதில் PHP, HTML அப்புறம் டேட்டா பேஸில் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அக்யூரேசி இன்க்ரீஸ் பண்ணி ப்ரோக்ராம் வந்து மாடர்ன் டேஸ்க்கு ஏற்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சார். சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடியேட். இந்த ஐடியேட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற யூஆர் டூயிங் திஸ் ப்ரோக்ராம். So why you are choosing PHP and HTML and MySQL database? It is very simple and structured, sir. Easy to manage and lightweight. Okay. Why you are going for HTML? Because HTML is a very basic web page. Yes, sir. But every application need a front end. HTML acts as a front end on every application, whatever you build. Okay. What is a MySQL DB? What is MySQL DB? MySQL DB is it's a database, sir. It's a structured database. Okay. It is not used for long scale like IT companies we can deploy. For that we can use MongoDB or something. Okay. This is a small scale project, so we have used the MySQL. If you are going for bigger data or more data or complex calculations will be done on MongoDB.
Okay. For demonstration purpose, we have used MySQL DB. So you're using hardware requirements. You're using board and all using Arduino UNO. Yes, sir. That is Arduino UNO for interfacing the card, sir. Okay, interfacing the card. RF transmitter and receiver, then RFID reader and tag, node MCU, Yes, sir. GSM and GPS. So what kind of GSM? What is meaning of GSM? Why? We are sending to message to parents and admin. Okay. So GSM na idala. GSM na adoda meaning enna? GSM na enna? GSMங்கிறது ஒரு சிம் டைப் டெக்னாலஜி சார். Okay. அதில் வந்து இன்ஃபர்மேஷன் என்கோட் பண்ணி டீகோட் பண்ணுற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு சார். Okay. ஜிபிஎஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து குளோபல் லொக்கேஷன் எங்கே Global இருக்கு location கொடுக்குமா? அதுக்கு ஜிபிஎஸும் ஜிஎஸ்எம்மும் சேர்ந்து மட்டும்தான் ஒர்க் ஆகும் சார். Oh. இப்போ லொக்கேஷன் கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக ஜிஎஸ்எம் தேவை. Okay. So mainly it will be using only through Wi-Fi or internet. வைஃபை இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் சார். Best பிகாஸ் எல்லா டிவைஸ்லையும் வந்து இப்போ ஹோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லேண்ட் ஒயர் டெலிஃபோன் லைன் அது இல்லாமல் அந்த மாதிரி ஃபைபர் இன்டர்நெட் அந்த மாதிரி கொடுத்து நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் கூட. Okay. இப்போ வைஃபைனா நம்ம ஒயர்லெஸ்ஸாக பஸ் எங்கே பஸ்ஸுக்கு நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுக்க முடியாது. Okay. அதெல்லாம் வைஃபை யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஒயர்லெஸ்ஸாக தான் பண்ண முடியும். Okay, ma. So finally you will implement this one and you can execute and you can show me on within 2 days. Okay, ma. Okay. So thank you about the presentation. Okay, thank you. Thank you. Thank you, sir.